அக்சசரிஸ் மோர் தென் 1 lakh rupeesக்கு வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்லைடர் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வித் ரப்பர் இல்லை பட் வந்து இதோட டிசைன் இது ஸ்லிப் ஆன்ஸ் கிடையாது. ஓகேவா, இது ஃபுல் சிஸ்டம் சைலன்சர் ஃபியூல் எக்ஸ் ப்ரோ ப்ளஸ். ஸோ இது வந்து பியூர்லி வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸை வந்து கூட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் பிரேஃப். நம்ம ஃபேமிலியில் ஒரு புது மெம்பர் ஆட் ஆயிருக்காப்புல, இன்டர்செப்டர் 650. இந்த வண்டி வந்து எனக்கு ஸ்பெஷல் அண்ட் இந்த வண்டியில் வந்து ஒரு இமோஷனல் டச் ஒன்று இருக்குது. அது என்னன்ற ஹிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஃபியர் த பிரதர்ஹுட். எஸ், இது வந்து என்னோட பிரதர்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுவோம். இந்த வண்டி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் சொன்னேன் இல்லையா? எதனால் அப்படின்னா, எனக்கு சேல் பண்ணுற ஒரே ரீசன்னால் என் தம்பி இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தேவைப்படுற அக்சசரிஸு மோர் தென் 1 lakh rupeesக்கு வந்து லோட் பண்ணி கொடுத்துருக்காப்புல. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம வண்டியை பார்க்குறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் இந்த வண்டியில் என்னென்ன அக்சசரிஸ் மாட்டியிருக்கு அண்ட் அந்த அக்சசரிஸ் வந்து ஒரே இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணல, மல்டிபிள் பிளேசஸ்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம். லைக் அமேசான், ரைடர்ஸ் ஜங்ஷனில், லோக்கல் மார்க்கெட்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸு, நம்ம அக்சசரிஸோட ப்ரைஸு எல்லாத்தையும் வந்து நான் ஷார்ப்பாக இதில் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் பர்ச்சேஸ் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து நான் லேபர் காஸ்ட்டு அண்ட் ஃபிட்டிங் சார்ஜஸ் எதையுமே வந்து நான் ஷேர் பண்ணலை. ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கு ஏற்றப்பில் இந்த சார்ஜஸ்லாம் மாறும். இந்த வீடியோவோட எண்டில் நான் வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி வண்டி ப்ரீவியஸாக இருந்த லுக்கு அண்ட் இப்போது இருக்க லுக்கு, ஓகேவா, தென் அண்ட் நவ் அந்த ஒரு கம்பேரிசனையும் இந்த வீடியோவோட எண்டில் காட்டுறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். இவர் தான் நம்ம நண்பர் நின்றுருக்கார், பார்த்தீங்களா? வண்டியை பார்த்தோன்னே தெரியுது நீங்கள் என்னென்ன மாற்றிருக்கீங்கன்ட்டு. அதை கொஞ்சம் நீங்களே உங்கள் வாயால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இந்த டிஸ்க் ஆயில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஸ்க் ஆயில் ப்ரொடெக்டர் வந்து இருக்கிறதுலே சின்ன அக்சசரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இது வாங்குறதுக்கான ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து மேட் லைக் அ கன் அப்படின்னு இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே சின்ன அக்சசரி. இதுக்கு அடுத்தது ஒரு அக்சசரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஃபியூல் டேங்க்கு டை. ஸோ இது என்ன அப்படின்னா, மெயினாக வந்து என்னமாச்சும் மேலே வைக்கிறோம், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபியூல் டேங்க் டை இது. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த அக்சசரின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 7Mஓட மொபைல் ஹோல்டர். இது காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. இன்னொன்று, இந்த மொபைல் ஹோல்டரில் வந்து சார்ஜும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் இந்த சார்ஜர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கிடையாது. நார்மலாக நமக்கு என்ன எமர்ஜென்சி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சார்ஜர். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நக்கிள் கார்ட்ஸ். ஓகேவா, நக்கிள் கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து காஸ்ட்லியான நக்கிள் கார்ட்ஸ். ஆனால் இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இன்னொரு வண்டியில் இருந்ததை தான் கழட்டி நம்ம போட்டிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலேயும் லைட்டும் வந்துடும். அதுவும் அந்த சீக்வன்சியல் லைட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த சீக்வன்சியல் லைட் வருது. ஓகேவா. ஸோ இந்த லைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராயல் பிஸ்டன் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு. ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தாலே தெரியுதா? நைட்டில் பார்த்தோம்னா பயங்கர பவராக இருக்கும். அந்த சுவிட்சை மேலே இன்னொரு வாட்டி அமுக்குங்களேன். இது நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக, நைட்டு பார்க்க பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. இது மாற்றுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 2019 மாடலில். ஓகே. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி லைட் இருக்கு இல்லையா, அது ஹாலஜன் பல்பு தான் வரும், நார்மல் பல்பு தான் வரும். இந்த அக்சசரி போடும்போது எல்இடி லைட்டுக்கு மாற்றினோம். மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்குது. மேலே பவர்ஃபுல்லான ஒரு லைட்டு நம்ம மாட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ அது அப்படி மாட்டினது தான். அடுத்து இந்த ஷீல்டு வந்து சும்மா ஒரு அழகான பர்பஸ் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இது காத்தெல்லாம் வந்து நமக்கு தள்ளி விடாது, வேற எதுவும் பண்ணாது. பார்க்க ஒரு அழகான ஒரு ஷீல்டு. இந்த மிரர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மிரர்ஸ் வந்து டூரிங் மிரர்ஸ். ரீசன் என்னன்னா, ராயல் என்ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயிட்டீங்கன்னா பின்னாடி வரவங்களாம் தெரிய மாட்டோம், இருக்கும், பயங்கரமாக கிட்டு ஷேக் இருக்கும். ஆனால் இந்த மிரர் வந்து ராயல் என்ஃபீல்டோடது. ஓகேவா, ஓஇஎம் பார்த்தது. இது வந்து டூரிங் பர்பஸ்க்காகவே போட்ட மிரர். நீங்க என்ன ஸ்பீட்ல போனாலும் பின்னாடி கிளியரா தெரியும். ஓகேவா, இதுல வந்து நம்ம நார்மல் கிளாசிக் சுவிட்சஸ் தான் வரும். ஓகேவா, இது வந்து இந்த மீட்டியர் டைப், இப்போ சூப்பர் மீட்டியர் 650 அதுக்கான சுவிட்ச் இது. ஓகேவா, இந்த சுவிட்ச்ல என்ன ஒரே ஒரு மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வந்து இந்த ட்ரிப் பட்டன் இருக்கும். ஆமா,
அது இதுல வேலை செய்யாது, அது வந்து டம்மி. இங்க வந்து இதுல வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரிப் மீட்டர். இந்த ட்ரிப் மீட்டர் இருக்கு பாத்தீங்களா, ஒன்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா கரெக்டா காட்டுது. அதே மாதிரி கால் வருது அப்படின்ற ஐடென்டிபிகேஷனும் வந்துடும். இப்போ நீங்க மேப் யூஸ் பண்ணாத டைம்ல மொபைல் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்க டைம் ஓடும், நம்ம கிளாக் ஓடும். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வெயில், மழை, இருட்டு எல்லாத்துலயும் நல்லா கிளியரா பளிச்சுன்னு தெரியுது. ஆனா இருக்கிறதுல யூஸ்லெஸ்ஸான ஒரு மீட்டர் வந்து இதுதான். என்ன சொல்றீங்க? ஆமா, இது வந்து ரொம்ப ஆசையா மாட்டின ஒரு மீட்டர். ஓகேவா, இதுல வந்து எதனால யூஸ்லெஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு வாட்டி வண்டி ஆஃப் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஓகேவா, எல்லா வண்டியில அப்படித்தானே மேப் போன் எடுத்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்க ப்ளூடூத் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க வெளியே வந்தோடனே திருப்பி மாட்டினோன்னு கனெக்ட் ஆயிருது இல்ல. ஆமா, ஆன் பண்ணணும், மொபைல் ஆன் பண்ணோன்னா இல்ல ப்ளூடூத் ஆன் பண்ணோன்னா கனெக்ட் ஆகுது இல்ல. நம்ம ஆப் எடுத்து ஓபன் பண்ணி கனெக்ட் பண்ணணும். நம்ம தெரியாதமா கூட வண்டி ஆஃப் பண்ணிடக்கூடாது, திருப்பி எல்லா வேலையும் பார்க்கணும். அதே மாதிரி இது டேங்க் பேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாப்ல. ஏன்னா இந்த வண்டி எடுத்தோன்னு நல்ல ஸ்பீடு போகுது. அப்ப பிரேக் போடும்போது நம்ம முன்னாடி ஸ்லைட் ஆகும் பாத்தீங்களா, கிரிப்பு கொடுக்குது. இந்த சீட்டு வந்து ராயல் என்ஃபீல்டோட டூரிங் சீட்ஸ் இது. ஓகேவா, ஸோ நார்மலா இந்த வண்டியில வர சீட் வந்து ரொம்ப சின்னதா தான் வரும். ஓகேவா, இது வந்து டூரிங் சீட். இது ஓகே, கம்ஃபர்டபுள் காண்டி நல்ல கம்ஃபர்ட்டாவும் இருக்கு, நீளமாவும் இருக்கு. இது வந்து பேக் ரெஸ்ட். ஸோ இந்த வண்டியில கண்டிப்பா நமக்கு வந்து பேக் ரெஸ்ட் வேணும். ஏன்னா வண்டி ஒரு புல் பண்ணுச்சுனாலே நம்ம பின்னாடி சாய்வோம். ஸோ அதனால பின்னாடி உள்ளவங்களுக்கு பேக் ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். அதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து டூரிங் நம்ம அதிகமா பண்றதுனால பின்னாடி நம்ம பேக்ஸ் வச்சு கட்டிக்கிறதுக்காக இந்த பின்னாடி அந்த கேரியரோட அது நல்ல விஷயம் வாங்கியிருக்கோம். ஓகேவா, இந்த வண்டியில 2019ல வந்து அலாய்ஸ் கிடையாது. ஓகே, 2019ல வந்து வெறும் ரிம் வீல்ஸ் தான் இருந்தது, ஸ்போக் வீல்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேவா, சோ இதையும் அலாய்ஸா மாத்திருக்கு இந்த வண்டியில. அப்ப டயர் என்ன போட்டிருக்கீங்க? டயர் வந்து முன்னாடி உள்ளது நாங்க ரெண்டுமே வந்து பெர்லி தான் ஆர்டர் பண்ணது. பெர்லி ரேசிங் டயர் இது. இந்த பெர்லியோட இந்த ஃப்ரண்ட் டயர் மட்டும் உங்களுக்கு வந்து 15,000 வந்துச்சு. ஃப்ரண்ட் டயர் மட்டும் 15,000. ஓகே, ரியர் டயர் பாத்தீங்க அப்படின்னா எம்ஆர்எஃப்ல போட்டிருக்கு. நாங்க ரெண்டுமே சேர்த்து தான் போட்டது அது. பட் என்ன அப்படின்னா வரும்போது ஒரு சைஸ் சின்னதா வந்துருச்சு பின்னாடி டயர். ஓகே, ரிட்டர்ன் அதை அனுப்பி வர்றதுக்குள்ள டைம் இல்லாததுனால சரி அவங்களோட ரிட்டர்ன் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இது எம்ஆர்எஃப்ல இப்ப புதுசா வந்திருக்கு இந்த ஹைக் அப்படின்ற ஒரு மாடல்ல. இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ 5,000 கிட்டதான் வந்துச்சு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இதோட ரைடிங் கம்ஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா இருக்குது. அந்த கார்னரிங்கா இருக்கட்டும், கிரிப்பா இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு. இந்த ரேட்டுக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து எம்ஆர்எஃப்ல ஹைக் அப்படின்ற இந்த மாடல்ல. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்த அக்சசரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஷ் பார். இந்த கிராஷ் பார் வந்து இதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஸ்லைடர் பார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வித் ரப்பர் இல்ல பட் வந்து இதோட டிசைன் எப்படி அப்படின்னா ஸ்லைட் ஆயிடும். இது டேரக்டா நம்மளோட நீயவும் பாதுகாக்கும். ஓகே, ஸோ அதனால இதுவும் உடையாது, நமக்கு முட்டியும் காப்பாத்திரும், இன்ஜினுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. ஸோ வண்டியில ஒரு கிராஷ் கார்டு வந்துச்சு, அது ரொம்ப சின்னதா இருந்துச்சு. வேற இன்டர்னல்ல என்னென்ன பண்ணிருக்கீங்க? இப்ப எக்ஸ்ட்ராலா ஓவராலா எல்லாத்தையும் காட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்டர்னல்லா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இரிடியம் பிளக்ஸ். ஓகே, ஸ்பார்க் பிளக்ஸ். ஸோ இந்த பிளக்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரமா கெட்டு போகாது. நார்மல் பிளக் உங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் வருது அப்படின்னா அதை விட அதிகமான ஒரு டைம் டியூரேஷன் இது வந்து வரும். ஓகே, இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கம்பெனி ஓடுது ஒரு 2 இயர்ஸ்க்கு வருதுன்னா அது இன்னும் கூட வரும். ஸோ அது போக பிஎம்சி ஏர் ஃபில்டர் போட்டிருக்கு வண்டியில. ஸோ ஏர் ஃபில்டர் போட்டதுனால உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கூடிரும். ஓகேவா, ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைலன்சர் இருக்கு பாத்தீங்களா, இது பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைலன்சர் வண்டியோட சைலன்சர் மொத்தம் 17 கிலோ. ஓகே, வண்டியோட சைலன்சர். இந்த சைலன்சர் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 7 கிலோ தான். ஸோ நம்ம வண்டியோட வண்டியோட வெயிட் வந்து 10 கிலோ குறைஞ்சிருது. அனதர் திங், இது போடுறதுனால 4.7 பிஹெச்பி கூடுது வண்டியில. ஓகே, அப்போ பர்ஃபார்மன்ஸ் சைலன்சர் வேற. இது ஸ்லிப் ஆன்ஸ் கிடையாது. ஓகேவா, இது ஃபுல் சிஸ்டம் சைலன்சர். ஸோ இங்க இருந்தே வந்து டோட்டலா ஃபுல் சிஸ்டம் வந்து வந்துருது. ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை மட்டும் மாத்துவாங்க. அப்படி இல்ல, இது டோட்டலா இங்க இருந்து அது வரைக்குமே ஃபுல் சிஸ்டம் சைலன்சர். ஃபியூல் எக்ஸ் ப்ரோ பிளஸ். ஸோ இது வந்து பியூர்லி வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸை வந்து கூட்டும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம வண்டிக்கு மெயினா தேவை காத்து, அதே மாதிரி ஃபியூல். இது ரெண்டோட மிக்சரை பொறுத்து தான் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறும். ஓகேவா, ஸோ நீங்க லோக்கல்ல ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி, ஹைவேல ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி, மைலேஜ் அதிகமா கிடைக்கணும்னா ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரி இதுல வந்து மோட்ஸ் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுல 10 மேப் இருக்குது. ஸோ 3 அப்படின்றது வந்து வண்டியோட ஸ்டாக்.
வண்டியோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ். 2-1 அப்படின்றது வந்து நீங்க டவுன் கிரேட் பண்றீங்க, இன்னும் டவுன் கிரேட் பண்றோம் அப்படின்றப்போ உங்களுக்கு மைலேஜ் இருக்கும். பட் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும் வண்டிக்கு. அதே மாதிரி நம்ம மேல கூட்ட 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 பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கூட்டிட்டு போகும். எந்த லெவல் வரைக்கும் போறோம்? 10 வரைக்கும் போகும். இதுல வந்து 10 மேப் ப்ரீசெட் இருக்கு. இப்போ இது போடுறதுனால நம்ம பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கிறதுனால என்னன்னா கியரோட டவுன் ஷிஃப்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதோட தேவை நமக்கு குறையும். ஓகே. இப்போ என்னன்னா நீங்க இந்த ஸ்பீட்ல 3வது கியர்ல போயிட்டு இருக்கீங்க, அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா வண்டி இடிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது இடிக்காது. இன்னுமே நம்ம போகலாம். டவுன் ஷிஃப்ட் பண்ற தேவை வந்து ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. இது இது வரைக்கும் நான் வந்து பர்சனலா வந்து ஃபீல் பண்ணல. ரீசன் என்னன்னா நான் வேற இன்டர்செப்டர் ஓட்டல இன்னும். கரெக்ட். இது மட்டும் தான் ஓட்டிருக்கேன். வேற இன்டர்செப்டர் ஓட்டினாதான் நமக்கு அதுக்கும் அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான டிஃபரன்ஸ் தெரியாது. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் மாட்டாத ஒரு 2 அக்சசரி இருக்கு. அது என்ன அப்படின்னா இங்க வந்து ஃபுட் ரெஸ்ட் ஒன்று வரும். இந்த மாதிரி ஃபுட் ரெஸ்ட் தேவையா? பின்னாடி உட்காந்துருக்கோம், வாங்கிட்டாரு அவர், மாட்டு டைம் இல்லாம கையில கொண்டு வந்து கையில கொடுத்துட்டாரு. இப்போ ஃபுட் ரெஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் உட்காரும் போது இதுவும் வந்து இங்கதானே இருக்கு. ஸோ அதனால அது பிரச்சனை வராது. ஓகேவா? ஸோ ஃபுட் ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த டூல்ஸ் எங்கேயும் வைக்க இடம் இல்லாததுனால டூல்ஸ் பேக் ஒன்று வச்சிருக்காரு. இந்த இடத்துல சைட்ல ஒரு அது கண்டிப்பா வைக்கலாம் நீங்க. அந்த பேக் ஒன்று இருக்குது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட அக்சசரிஸ். வண்டியை நீங்க ஓட்டி பாருங்க. இதுதான் வண்டியோட தென் அண்ட் நவ் கம்பேரிசன்னு. ஸோ எப்படி இருந்த வண்டி எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டோட்டலாக 100% இல்லை 200% மாறி இருக்குது. ஸோ நான் பிளான் பண்ணது வந்து அந்த டேங்க்கில் வந்து பிபிஎஃப் கோட்டிங் இருக்குது. அந்த கோட்டிங் வந்து ஃபேட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பாலிஷ் மட்டும் போடலான்னு நினச்சோம். ஸோ டோட்டலாக இவர் வண்டியில் இவ்வளோ அக்சசரியை போட்டு வண்டியவே மாற்றிட்டாரு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு? இங்கே ஓட்ட அருமையாக இருக்குது. என்ன அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ரோடு இங்கே செட் ஆகலை. பத்தலை எனக்கு பத்தலை. மினிமம் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இல்லை 10 கிலோமீட்டர்ஸ் போனால் இன்னும் பர்ஃபெக்டாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து காட்டணும்னு நினச்சது. ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பை.